அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரின் முதலாவது போட்டி நாளைய தினம் ஆரம்பமாக காத்திருக்கிறது. இலங்கை அணிக்கு தனஞ்சய டி சில்வாவும் இந்திய அணிக்கு சுப்மன் கில்லும் தலைமை தாங்குகின்றனர். இதுவரை இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதிய டெஸ்ட் போட்டிகளில் மொத்தம் 46 போட்டிகள் நடந்துள்ளன. இதில் இந்திய அணி 22 போட்டிகளிலும் இலங்கை அணி 7 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீதமுள்ள 17 போட்டிகள் டிராவில் முடிவடைந்துள்ளது. இலங்கை அணி தனது சொந்த மண்ணில் வைத்து இந்திய அணியை கடைசியாக டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்தியது 2015ஆம் ஆண்டிலாகும். காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற அந்த போட்டியில் இலங்கை அணி 63 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருந்தது. அணி ரீதியான சாதனைகளை பார்த்தால் கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க வைத்த அந்த சாதனை இலங்கையின் வசம்தான் உள்ளது. 1997ஆம் ஆண்டு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 952 ஓட்டங்களை குவித்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இமாலய சாதனையை படைத்தது. இதில் சனத் ஜெயசூரிய 340 ஓட்டங்களையும் ரொஷான் மகாநாம 225 ஓட்டங்களையும் விளாசினார். துடுப்பாட்ட சாதனைகளை பொறுத்தவரை இந்திய தரப்பில் சச்சின் டெண்டுல்கர் 25 போட்டிகளில் விளையாடி 1995 ஓட்டங்களை குவித்து முதலிடத்தில் உள்ளார். இலங்கை தரப்பில் மகேல ஜெயவர்தன 1822 ஓட்டங்களை குவித்துள்ளார். இரு தொடரில் அதிக ஓட்டங்களை குவித்த சாதனை இலங்கையின் குமார் சங்கக்காரவிடம் உள்ளது. இவர் 2010ஆம் ஆண்டு தொடரில் 663 ஓட்டங்களை குவித்து சாதனை படைத்துள்ளார். அதிக சதங்களை பொறுத்தவரை சச்சின் டெண்டுல்கர் இலங்கை அணிக்கு எதிராக 9 சதங்களை அடித்துள்ளார். இலங்கை தரப்பில் மகேல் ஜெயவர்தன இந்தியாவிற்கு எதிராக 6 சதங்களை விளாசியுள்ளார். பந்துவீச்சு சாதனைகளில் இலங்கை ஜாம்பவான் முத்தையா முரளிதரன் 22 போட்டிகளில் விளையாடி 105 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக சாதனையை படைத்துள்ளார். இதுவே இரு அணிகளுக்கு இடையிலான மோதலில் அதிகபட்ச விக்கெட்டுகளாகும். இந்திய தரப்பில் அனில் கும்ப்ளே 74 விக்கெட்டுகளையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 50க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். குறிப்பாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்தும் சாதனையில் முத்தையா முரளிதரன் இந்தியாவிற்கு எதிராக 7 முறை இந்த சாதனையை நிகழ்த்தி முதலிடத்தில் உள்ளார். இந்திய தரப்பில் அனில் கும்ப்ளே 4 முறை இந்த சாதனையை செய்துள்ளார். தற்போது நாளைய தினம் தொடங்கும் இந்த புதிய தொடரின் மீது அனைவரது பார்வையும் திரும்பியுள்ளது. காரணம், இந்திய மற்றும் இலங்கை அணிகள் மோதும் போட்டி என்றால் அங்கே விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது. எனவே நாளை தொடங்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில் இவ்வளவு வரலாறுகளை கொண்ட இரு அணிகள் மோதிய போட்டிகளில் இந்த முறை புதிய முகங்களோடு இந்திய மற்றும் இலங்கை அணிகள் களம் காண்கின்றது. இது இரு அணிகளுக்கு முக்கியமான ஒரு போட்டி. காரணம், டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிற்கு உள்வாங்கப்படுவதனால் இந்த போட்டியில் இரு அணிகளும் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய நிலையில் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அணி இந்த தொடரை கைப்பற்ற போகின்றது என்பதனை. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? நாளைய போட்டியில் எந்த அணி முதலாவது நாளை சாதகமாக பயன்படுத்தும் என்பது தொடர்பில் கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள்.